இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியின் மூலமாய் நம்மோடு இடைப்படும்படியாய் நம்மை இன்னும் ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி அவருக்கு நேராய் நம்மை வழி நடத்தும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தகப்பனே, ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கின்ற ஒரு நாள் எவ்வளவு மேலானது கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தின் சப்தங்களையும் மனிதர்களுடைய சப்தங்களையும் கேட்பதை விட உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்பது எத்தனை இன்பமானது. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு இந்த நேரத்தில் நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்திற்காக இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறட்டும் சுவாமி. எங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்திலேயே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, யார் பாக்கியவான்கள்? எப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள்? கர்த்தருடைய பார்வையிலே நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகின்றார். வேதம் இப்படியா சொல்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு? அங்கே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார். இந்த மாதிரி உங்களை துன்புறுத்துவதற்கு, உங்களை அடிமைப்படுத்துவதற்கு, உங்களுக்கு பல தீங்கான காரியங்களை செய்வதற்கு, உங்களை கொல்வதற்கு, உங்கள் பொருட்களை சூறையாடுவதற்கு, உங்கள் பட்டணங்களை சுட்டெரிப்பதற்கு பலர் எழுந்து வருவார்கள். பலர் வருவார்கள். பல காரியங்கள். சில சமயத்தில் எப்படி இருக்கும்? குதிரைகளின் மேலே நீங்கள் ஏறி ஓடி போவீங்க, வேகமான வாகனங்களை மீறி ஏறி போவீங்க. அப்படி இருந்தும் உங்களை நீங்கள் எவ்வளோக்கு வேகமாக ஓட்டுறீங்களோ அதை விட வேகமாக உங்களை துரத்த வருவார்கள். மலை உச்சியின் மேலே போகலான்னு பார்த்தா அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு கொடி கம்பத்தை போல், ஒரே ஒரு கம்பெனின்னா அப்படி இருக்கும். அதை போல் தான் இருப்பீங்க. ஆனால் சுற்றிலும் சத்துருக்கள் இருப்பார்கள். எத்தனை பயங்கரமான சூழ்நிலை பாருங்கள். இப்படியெல்லாம் இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். உங்களுக்கு இறங்கும்படி. யாருக்கு இறங்கும்படி? சத்துருக்கள்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடலாம், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பித்து ஓடிவிடலாம், இந்த பொல்லாத மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து தப்பித்து ஓடிவிடலாம், இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பி பிழைக்கலாம், இப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் ஓடுவீங்க. ஆனால் நீங்கள் ஓடுற ஓட்டத்தை காட்டிலும் உங்கள் துரத்துறவங்க வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்டேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் வேகமாக வேறு எதுலையாவது ஏறி போகலான்னு நினச்சாலும் அதை விட வேகமாக ஒரு வாகனத்தில் ஏறி அவங்க உங்களை துரத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதன் அர்த்தம் என்ன? நாம் எவ்வளவு தான் நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து, நம்முடைய துன்பங்களிலிருந்து, நம்முடைய வேதனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று முயற்சி எடுத்தாலும் சில சமயங்களில் அந்த பிரச்சனையினுடைய அழுத்தம் இருக்கின்றதே, அதனுடைய பாரம் இருக்கின்றதே, அது தாங்கக்கூடாததாக இருக்கும். நம்மால் சமாளிக்க முடியாததாக இருக்கும். என்ன செய்வது என்றே நமக்கு ஒன்று ஓடாது. சொல்வார்கள் அல்லவா, ஒன்றுமே ஓடலை,
அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்டதான சூழ்நிலையாக இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரி, உன்னுடைய குடும்பத்திலே அல்லது உனக்கு சொந்தமாக அல்லது குடும்பத்தில் அல்லது தொழிலிலே அல்லது வியாபாரத்திலே அல்லது நீங்கள் செய்கின்ற ஊழியத்திலே இப்படிப்பட்டதான எதிர்ப்புகள் இருக்கின்றதோ, பிரச்சனைகள் இருக்கின்றதோ, இவன் எப்படி விழத்தட்டலாம் இவனை என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்களோ, இவர்கள் எப்படி முன்னேறி விடுவார்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சவால் விடுகின்ற அந்த சூழ்நிலையிலே இருக்கின்றீர்களோ, உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கின்றார். நீங்கள் எதிர்த்து நின்னாலும் எப்படி தெரியுமா இருக்கும்? மலை உச்சின் மேலே ஒரே ஒரு கம்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அதை போல தான் உங்கள் முயற்சி இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க சத்துருக்கள் அப்படியாக உங்களை நெருக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. உங்களுக்கு இறங்கும்படி, ஐயோ இப்படி திசை தெரியாமல் இப்படியாக தறிக்கெட்டு பிள்ளை ஓடுகின்றதே, எங்கே போவது, யாரிடம் போவது, என்ன செய்வது என்று சொல்லி திசை தெரியாமல் இப்படியாக தவித்து கொண்டிருக்கின்றதே என்று கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். எதற்கு காத்திருக்கின்றார்? இந்த பிள்ளை என்கிட்ட வராதான்னு காத்திருக்கின்றார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிற்றே, சகல அதிகாரங்களும் என் கரத்தில் இருக்கின்றதே, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவனாயிற்றே, பக்கத்திலே தானே இருக்கேன். சங்கீதம் 145:18 சொல்வது போல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று இருக்கிறதே, பக்கத்திலே தானே நிற்கிறேன். இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, இப்படியாக துவண்டு கொண்டிருக்கின்றதே, ஓடிக்கொண்டிருக்கின்றதே, எப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதே, நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றதே, செய்வது அறியாது திகைத்து கொண்டிருக்கின்றதே. ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு சகாயர், அவரையே நான் நம்புவேன். தாவீது சொன்னது போல, என் கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. 121 சங்கீதம் சொல்லுகின்றது எப்படியாக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். அதுதான் ஏறெடுத்துட்டே இருக்கார், பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு ஒத்தாசை அங்கேருந்து தான் வரும், அவரால் என்று வேறு யாராலையும் அதை செய்ய முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்க அவரால் முடியும். என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற அவரால் தான் முடியும். என்னுடைய ஜீவன் அவர் கரத்தில் தான் இருக்கிறது, என்னுடைய காலம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான், அவரையே நோக்கி. அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். ஏற்ற சமயத்திலே அவர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பது. சங்கீதம் 34:5 சொல்கிறது அல்லவா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கத்தால் அவர்கள் தலை குனிவது இல்லை. கர்த்தர் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அந்த லக்கை அடைகிற வரையிலும் ஏற்படுகின்ற சோதனைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கும். ஆனால் அவைகளில் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் அவர்களை உயர்த்துவதற்கு இந்த சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு வெற்றியின் படிக்கற்களாக அவர் மாற்றிக்கொண்டே வருவார். யாருக்கு? அவரையே நோக்கி பார்த்து அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக காத்திருத்தல் என்று சொல்லும் பொழுது அவருடைய நேரத்திற்காக காத்திருத்தல் என்பது சுலபமான காரியம் அல்ல. அவர் செய்வார் என்று தெரியும். ஆனால் அந்த நேரத்திற்காக எத்தனை பேர் காத்திருப்போம்? யாரால் முடியும் தெரியுமா? அவருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி இருப்பவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவார். என்ன செய்வது என்று போதிப்பார். சங்கீதம் 32:8 சொல்வது போல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாருக்கு? அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவரையே நோக்கி பார்த்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எத்தனையோ கஷ்டம் இருக்குது, எத்தனையோ வேதனை இருக்குது, வியாதி இருக்குது, தேவையில்லாமல் கேஸுகளை போட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்டிருக்கின்றோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வக்கீலுக்கும் காசை கொடுத்து நமக்கு தீரவில்லை. ஆனால் கேஸ் முடிந்த பாடு இல்லை. வீண் அலைச்சல்கள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நாம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோமே. அதை தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அந்த 30வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, தியானத்திற்கென்று. அதில் அநேக பேர் துரத்துவாங்க. நீ வேகமாக ஓடி தப்பிடலான்னு நினைப்பான், ஆனால் உன்னை விட வேகமாக ஓடி வருவான். நீ இப்படி போயினால் பிழைத்து கொள்ளலாம் என்று நினைப்பாய். அவன் உனக்கு மேலாக பல சதி திட்டங்களை தீட்டி உன்னை எப்படியாவது விழத்தட்ட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருப்பான். அதனால் உன்னுடைய முயற்சி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைப்பா. நீ கர்த்தருக்காக காத்திரு, அவருடைய வேலைக்காக காத்திரு, அவரையே நோக்கிப்பார். அப்படி இருக்கும் பொழுது நீ புது பலன் அடைவாய். என் கூட இருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் நான் அலைக்கழிக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். 1 யோவான் 4:4 சொல்வது போல, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே யார் எதை வேண்டுமென்றாலும் பேசட்டும், யார் எதை வேண்டுமென்றாலும் செய்யட்டும். உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள், ஆனால் அவை ஒன்றும் உங்களை நெருங்க முடியாது. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடிப்போவான். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர் யாருன்னு பார்த்துட்டா அவனால் அங்கே நிற்க கூட முடியாது. எப்படியா தப்பி பழித்து ஓடிடுவோம் என்று ஓடி விடுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். யார் என் மேலே இறங்குவா? யார் எனக்கு உதவி செய்வா? யார் எனக்காக வழக்காடுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் எதையோ எதிர்பார்த்து செய்வாங்க. அவங்களுடைய பவரும் லிமிட்டட் தான், அவர்களுடைய அன்பும் லிமிட்டட் தான், அவர்களுடைய வல்லமையும் லிமிட்டட் தான். ஆனால் என் தேவனுடைய வல்லமையும் அன்பும் அன்லிமிட்டட், அளவிட முடியாதது, மிகவும் பெரியது, மிகவும் ஆழமானது. அவருடைய அன்பிற்கு அகலம், நீளம், உயரம், ஆழம் எதுவுமே கிடையாது. நம்மை நேசிக்கிறவர் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய பாதத்திலே போய் விழுந்தவர்களுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை செய்தார். ஒரு சில உதாரணங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷியை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17லிருந்து 20 வசனங்கள் வரையில் நம்ம பார்த்தோம்னா, அங்கே சாராளுக்கு பிள்ளை பிறந்த பிறகு அந்த ஈசாக்குக்கும் ஆகாருடைய மகனாகிய இஸ்மவேலுக்கும் 2 பேர்த்துக்கு இடையில் சண்டை வந்தது. உடனே சாராள் என்ன சொல்கிறா, இனி இந்த பையன் என்ன செய்யக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, இவனை அனுப்பிவிடும் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுறாரு. ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து கொடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். வீட்டை விட்டு அனுப்புகிறப்ப அவன் செஞ்ச காரியம் பாருங்கள். அப்பமும் அது எத்தனை, ஒரு துருத்தி, அதாவது அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் கொடுத்து. எங்கே போவா, எப்படி போவா? அந்த ஆகார் எகிப்திலிருந்து வந்தவ,
இப்போ இங்கேருந்து கானான்லேருந்து அங்கே போகணுன்னா எவ்வளவோ பயணம் பண்ணணும், வனாந்தரத்தை கடக்கணும். ஆக இதை வைத்துக்கொண்டு அவளால் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச தூரம் அந்த பெயர்சேபா அந்த வனாந்தரத்தின் வழியாக அவள் போய் அலைந்து திரிகிறாள். தண்ணி செலவழிச்சிருச்சு, அப்பமும் இல்லை, பிள்ளை தண்ணீரால் தவிக்கின்றான், பசியால் கஷ்டப்படுகின்றான், சாகும் நிலைக்கு வந்து விடுகின்றான். அப்படியாக இருக்கும் பொழுது அவளுடைய நிலைமையை சற்று ஒரு தாயின் நிலைமையை யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் இவர் தேடி போனாலா? அவங்க தான் தேடி வந்தாங்க. அந்த சாராள் தான் சொன்ன, ஒரு வேளை ஓ மூலமாக தான் ஆபிரகாமுக்கு சந்ததி வருமோ என்னவோ தெரியவில்லை என்று சொல்லி சாராளுடைய விருப்பத்தின்படி தான் ஆகார் மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இஸ்மவேல் பிறந்தான். ஆனால் இப்போ நடந்த காரியம் என்ன? தனக்கு ஒரு பிள்ளை வந்த உடனே அவள் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டாள். ஆபிரகாமும் ஒன்றும் சொல்லவில்லை, அனுப்பிவிட்டான். இப்படிப்பட்ட நிலைமையிலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளை சாவதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி அவள் எதிரே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். வசனம் 17வது வசனம் சொல்லுகின்றது, ஆதியாகமம் 21:17, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உடனே 19 சொல்கின்றது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவன் ஆனான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நிர்கதியாக விடப்பட்டாள். அவளுக்கு மேலே எந்த தப்பும் இல்லை, எந்த தவறும் இல்லை. ஆபிரகாமினுடைய சொல்லுக்கும் சாராளுடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடந்தவள் இப்பொழுது நிர்கதியாய் ஒரு வனாந்தரத்திலே எங்கே போவது தெரியாது ஒரு பெண் ஒரு பிள்ளையை வைத்து கொண்டு என்ன செய்வாள்? இப்படியாக இருக்கும் பொழுது அவள் செய்த காரியம் என்ன? அவள் அழுதாள். அவ்வளவுதான். அந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவள் அழுதாள். உடனே தேவன் அவளுடைய கண்ணீரை கண்டார். உடனே தேவதூதரை அனுப்பி சொல்கிறாரு, ஆகாரே, பிள்ளையின் அழுகை சத்தத்தை தேவன் கேட்டார். நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிற தேவன். இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இதோ இவர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு நான் எவ்வளவோ பாடுபட்டேனே, எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தேனே, ஆனால் இப்பொழுது அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி வேலைக்கு போய் திருமணமாகி குடும்பம் ஆன பிறகு பெற்றோராகிய எங்களை கவனிப்பதே இல்லை, எங்களை ஒரு பாரமாக நினைக்கிறார்கள். இப்படியாக கண்ணீர் வடிக்கிற எத்தனை பெற்றோர்கள் உண்டு தெரியுமா? அதே போல் சகோதரர்களுக்கு மத்தியில் மூத்த சகோதரனாக இருப்பாள் அல்லது சகோதரியாக இருப்பாள். கீழே உள்ள பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அதுகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் திருமணம் செய்யாமல், அவர்கள் அதிகமாக படிக்காமல், கஷ்டப்பட்டு உழைத்து வேலை செய்து கீழே உள்ளவர்களை எல்லாம் படிக்க வைத்து அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்களுக்காக தன்னையே தியாகம் செய்த இந்த மூத்த சகோதரனையோ சகோதரியையோ கவனிக்காத ஒரு நிலைமை எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாம் ஆகாரை போல கண்ணீர் வடிக்கின்ற இடத்தில் இருக்கின்றீர்களா? ஒரு சில இடங்களில் பார்க்குறோம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்குன்னு இவங்க பணத்தை கொடுத்து இவங்க ஆலோசனை கொடுத்து ஒரு நல்ல தொழிலை ஆரம்பித்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த தொழில் வளர்ந்த பிறகு அதை யார் இவர்களிடமிருந்து பயனடைந்தார்களோ அவர்கள் என்ன செய்வதில்லை, இவர்கள் கஷ்டப்படும் பொழுது இவர்களை கவனித்து கொள்வதே இல்லை. ஒரு சில சொல்லுவாங்க, நான் பார்த்து இந்த தொழிலை வளர்த்து கொடுத்தேன், நான் கொடுத்த பணத்தில் தான் தொழிலை ஆரம்பித்தான், என்னுடைய ஆலோசனை பிரகாரம்தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தான், இன்றைக்கி அவன் ஓஹோன்னு இருக்கான், ஆனால் நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, ஆனால் எங்களை திரும்பி பார்க்க ஆளே இல்லை. இப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறீர்களோ? கண்ணீர் வடிக்கின்ற நிலைமையில் இருக்கிறீர்களோ? தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் வடியுங்கள். தேவ சமூகத்திலே போய் உங்கள் உள்ளத்தை ஊற்றி விடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர்
காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆகார் எப்படி நீதி உள்ளவளாக நடந்து வந்தாள் என்பதை பார்த்தவர், இன்றைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது யாருமே உதவவில்லை, எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லை என்ற பொழுது அவரே இறங்கி வந்தார். அவரே அந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்தார். அந்த வனாந்தரத்தில் ஒரு இடத்துல துறவு இருப்பதை காணும்படியாக அவளுடைய கண்களை திறந்தார். அதே போல் என் வாழ்க்கை இப்படி வனாந்தரமாக இருக்கிறதே, என் வாழ்க்கை அர்த்தமில்லாததாக இருக்கிறதே, நான் இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் உதவியற்றவளாக நான் காணப்படுகின்றேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் ஒரு துறவு உண்டு. உங்களுக்கு என்று ஒரு துறவை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அந்த துறவை உங்கள் கண்கள் காணும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. உங்கள் கண்களை திறப்பாராக. நீங்கள் எங்கெங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா, வனாந்தரமாக இருக்கிறதே, இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டுமே, இதையெல்லாம் தான் ஆகார் பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். ஆனால் பார்க்க வேண்டிய இடம், துறவு இருந்த இடம் ஒன்று உண்டு. அது அவளுக்கு தெரியலை. ஆனால் கண்களை அவர் திறந்தார், துறவை காட்டினார். அதிலிருந்து உயிர் பிழைத்தான், அவனும் ஒரு பெரிய ஜாதி ஆனான் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் எது நடக்காதுன்னு நினச்சி, எது இப்படியாக ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கின்றார். ஏற்ற வேளையிலே அவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அதே போல 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே அன்னாள், அவளுக்கு குழந்தை இல்லை. அதுக்காக அவளுடைய சக்களத்தி என்று சொல்லப்படுகிற பெண்ணினால் அவளை மனமடிவாக பேசுவாள், இழிவாக பேசுவாள். இன்றைக்கு இந்த உலகத்திலே, இந்த குடும்பங்களிலே, பல சமுதாயத்திலே இப்படிப்பட்டதான இழிவாக பேசப்படுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அவள் மனம் கசந்து போனாள். ஆனால் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு போனாள். தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை எல்லாம் சிந்தினாள். அப்பொழுது அங்கே ஆசாரியனா இந்த ஏலி, அவன் நினைக்கிறான், இவன் ஏதோ குடித்து வெறித்து விட்டு புலம்புகிறாள் என்று சொல்லி அவளை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது அவள் சொல்கிறாள், அல்ல, என்னுடைய மனக்லேசம் அப்படியாக செய்ய வைக்கிறது என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, அவள், நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என்னுடைய ஆற்றாமையை நான் என்ன செய்து விட்டேன்? தேவனுடைய பாதத்திலே நான் ஊற்றி விட்டேன். அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அதற்கு பின் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆகா, உடனே காரியம் நடந்துருச்சு, அவளுடைய துக்கம் மாறிட்டு. இங்கே இன்னும் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இவ சொல்கிறா, என்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டேன் என்று சொல்லிவிட்டாள். வேதம் சொல்கிறது, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? யார்கிட்ட நான் ஊற்றுனேன் அப்படிங்கிறத அவள் கான்ஃபிடெண்ட்டாக நம்பி இருந்தாள். நான் நம்பியிருக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். ஆபிரகாமுக்கு 100 வயசில் குழந்தைய கொடுத்தவர் எனக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஈசாக்கை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்ட பொழுது ஆபிரகாம் சென்று கொல்லுகின்ற நேரத்திலே அவளை காப்பாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஆக அந்த தேவனிடத்தில் என்னுடைய காரியத்தை சொல்லிட்டேன், எனவே அவர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அவள் தைரியமாக இருந்தாள். அதே 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம், அன்னாளுக்கு 3 குமாரரோ 2 குமாரத்திகளோ. உடனே சாமுவேலும் முதலாவதாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவரை கர்த்தருடைய சன்னிதானத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அவள் ஒப்பு கொடுத்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி, அவள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள்.
குழந்தை வந்ததுன்னு சொன்னால் அதை உமக்காகவே வளர்ப்பேன், உம்முடைய ஊழியத்திற்காகவே கொடுப்பேன், உன்னதமான நோக்கத்திற்காக அவள் கேட்டாள். இன்றைக்கும் நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கின்றோமே, அதனுடைய நோக்கம் என்ன? அதை பார்க்கணும் நம்ம. அது நோக்கம் என்ன? என்னை இழிவாக பேசுகிறவங்க இவங்க வாயெல்லாம் அடைக்கும்படி கர்த்தாவே எனக்கு இதை செய்யும் என்றால் ஆண்டவர் செய்ய மாட்டார். இப்படியெல்லாம் ஏளனமாக செய்தார்களே, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியா என்னை உயர்த்தும் ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்முடைய எண்ணம் என்ன? உள்ளத்தின் ஏக்கம் என்ன? இங்கே அன்னாளுக்கு என்ன ஏக்கம் இருந்தது? கர்த்தாவே நீர் கொடுத்தீர் என்றால் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த பிள்ளையை கொடுப்பேன். அவளுடைய நோக்கம் உன்னதமான நோக்கமாக இருந்தது. ஆகவே அவள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அத்தனை வருஷமாக குழந்தையே இல்லைன்னு இருந்தது. சாமுவேல் மாத்திரம் அல்ல, அதற்கு பிறகும் அவளுக்கு 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளும். இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதுன்னு அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரம் வருகின்ற வரையிலும் பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து, கர்த்தருக்குள்ளாக பலனை அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. கட்டாயம் கர்த்தர் எனக்காக செய்து கொடுப்பார் என்று சொல்லி. இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா மன்னனை குறித்து 1-3 வரையிலும் பார்த்தா, எசேக்கியா மன்னன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆயுள் முடிய போகுது, உன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு. உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? சுவர் பக்கமாய் திரும்பி கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்ளவில்லையா? எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி எசேக்கியா கண்ணீர் விட்டு அழுதான். அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டார். அந்த ஏசையா சொல்லிட்டு அந்த வாசற்படியை தாண்டி அந்த அரண்மனை விட்டு வெளியில் வர்றதற்கு முன்பதாகத்தாமே மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ போய் சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன். இதுதான் நம்ம ஆண்டவர். இதுதான் நம்ம ஆண்டவர். நீங்கள் நினைக்க வேணாம், இவ்வளோ கண்ணீர் சிந்துறனே, இவ்வளோ பாடுபடுறனே, அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். ஆனால் நாள் ஒன்று வரும் பிரியமானவர்களே, அவர் அதை கொண்டு அந்த பிரச்சனையவே பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், அவர் நீதி செய்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாக யார் எந்த வழக்குகள் போட்டாலும், உங்களுக்கு விரோதமாக யார் பொய் சாட்சி சொன்னாலும், உங்களை கனவீனப்படுத்துவதற்கு யார் என்ன முயற்சிகளை எடுத்தாலும், உங்களுக்காக போராட அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். வீண் அலைச்சல்களுக்கும் வீண் பண விரயங்களுக்கும் விலக்கி உங்களை காக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்காக அவருடைய பாதத்திலே காத்திருப்பது. அன்னாள் காத்திருந்தாள், பெற்றுக்கொண்டாள். எசேக்கியா ஆண்டவரை நோக்கி காத்திருந்தான், பெற்றுக்கொண்டான். அதே போல் வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் கர்த்தருக்கென்று காத்திருந்தார்களோ, அவருடைய வேலைக்காக காத்திருந்தார்களோ, அத்தனை பேரும் புது பலன் பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். ஆகவே இந்த வேளையிலும் ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற ஒரு காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, புது பலன், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், அவற்றை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சக்தியையும் பலத்தையும் என் தேவன் எனக்கு தருகிறார் என்று சொல்லி அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருக்குள் காத்திருப்பவர்களுக்கு, அவருக்குள் வாழ்பவர்களுக்கு, அவரிலே நிலைத்திருப்பவர்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறார். அன்னாள் ஒரு குழந்தை கேட்டா, ஆனால் அவளுக்கு 6 குழந்தைகள் பிறந்தது. எசேக்கியா இதிலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்டான். ஆனால் 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுத்தார். ஆகார், என் பிள்ளை சாகிறதா நான் விரும்பலை, பிள்ளைக்கு ஆயுச கூடலாம் கேட்கல, சாகிறத பார்க்க நான் விரும்பலைன்னு தான் சொன்னான். ஆனால் அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்கும்படியாக ஒரு பொது துறவையே கர்த்தர் அவனுக்காக கொடுத்தார்.
அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக, இன்றைக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிறவராக, இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறவராய், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இதோ அவர் வந்திருக்கின்றார். நாம் வேதத்தில் பார்ப்பது போல உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்து வந்திருக்கிறார். கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் இங்கே இருக்கின்றார். ஆகவே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆக அந்த பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் மாறும்படியாய் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, இதோ இந்த நேரத்தில் சுவாமி நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஆம், பல காரியங்களை பார்த்தோம், சூழ்நிலைகளை பார்த்தோம் ஆண்டவரே, மனுஷர்களை பார்த்தோம், எங்கெங்கெல்லாமோ பார்த்தோம். ஏன் எங்களுடைய சுய காரியத்தையே பார்த்து கொண்டிருந்தோம், எங்களுடைய திறமையை நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவைகளில் ஒன்றும் எங்களுக்கு கை கொடுக்காத நேரத்தில் கர்த்தாவே, இதோ உம்மை பார்த்து உமக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு புது பலனை தருகிறீர் சுவாமி. எங்கள் விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்துகிறீர். ஏனென்றால் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் நீர்தானே ஆண்டவரே. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே கர்த்தாவை உம்மையே இலக்காக வைத்து நாங்கள் ஓடும்படியாய் பாரமான எல்லாவற்றையும் கர்த்தாவே, எங்கள் சுயத்தை ஆண்டவரே, சூழ்நிலையை கர்த்தாவே, பாவமான காரியங்களை, உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் தூர எறிந்துவிட்டு உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடி வர, உம்முடைய வேலைக்காக காத்திருக்க நீங்கள் கிருபை தாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், அது நோயாக இருக்கலாம், நீதிமன்ற வழக்காக இருக்கலாம், கர்த்தாவே உலக பிரகாரமான பல தேவைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்திற்கும் விடை இயேசு ஒருவர்தான் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு உம்மையே நோக்கி பார்க்க கிருபை தாங்க. தாவீது சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதன் பிரகாரம் இந்த நாளிலும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலேயே நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவன், ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. இதோ இவர்கள் துரத்தினாலும் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் அவர்கள் இளைப்படையார்கள். ஏனென்றால் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். அப்படிப்பட்டதான ஒரு உன்னத பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. அதை உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தருவீராக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், உம்மிலே பலப்படட்டும் ஆண்டவரை, மேலானவர்களை சுதந்திரித்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம், அவர் நம்மை பலப்படுத்துவார். God bless you.